இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவிகளின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் நடத்தப்பட்ட ஓவியம் மற்றும் கலைப்பொருட்கள் கண்காட்சியில் 320க்கும் மேற்பட்ட படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவிகளுக்கு ஆங்கிலம் முதல் சமூக அறிவியல் வரை உள்ள பள்ளி பாடங்கள் மட்டுமே போதாது, ஓவியம் மற்றும் நுண்கலைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலும், சமூகத்தோடு ஒன்றிணைய வேண்டுமென்றால் தினமும் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் வகையில் மாணவிகளின் தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுச்சேரி வெள்ளையனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் ஓவியங்கள் மற்றும் கலைப்படைப்புகளின் கண்காட்சி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியினை சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளிக் கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன், துணை இயக்குநர் ராமச்சந்திரன், இந்திய இளைஞர் விடுதியின் சங்க தலைவர் எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியினை திறந்து வைத்து, கடந்த 1 வருடங்களாக 72 மாணவிகளால் உருவாக்கப்பட்ட 320 ஓவியங்கள் மற்றும் கலை படைப்புகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதில் பென்சில், பேனா, ஆயில் பெயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களால் ஓவியங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. மேலும் பிளாஸ்டிக் தவிர்ப்பு, மழைநீர் சேமிப்பு, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, மின் சேமிப்பு, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு கலை படைப்புகள் மற்றும் ஓவியங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான மாணவிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குணசெல்வி, நுண்கலை ஆசிரியர் வேலாயுதம் உள்ளிட்ட ஆசிரியைகள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இதுகுறித்து நுண்கலை ஆசிரியர் வேலாயுதம் கூறும்பொழுது, மாணவிகளின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தோடும் மனச்சோர்வை நீக்கும் வகையில் ஓவியம் மற்றும் கலைப்பொருட்கள் கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். என்னோட பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயின்ற எனது கிட்டத்தட்ட 40 வருட நண்பர் சொல்லிட்டாரு. ஐடிஎன்சி டைரக்டராக இருந்தவர் இங்கே இருக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட தாண்டி எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. அவங்களுக்கு கிடைச்சவர்களே எனக்கு நல்ல குருநாதர் வந்து இறைவன் காமிச்சிட்டார். அப்போ நான் அதிர்ஷ்டமான ஆள். இவங்க நிறைவு பெறதுக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் நேரம் கிடைக்கும்போது வந்து அவசியம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குற மாதிரி எனக்கு பொறாமையாக இருக்குது. நாங்களாம் தமிழ் அந்த திருவிக்கால 10ஆம் வகுப்பு ஆரம்பித்து அதில் மாணவர்கள் படித்து வெளியில் வந்து அந்த ஆசிரியர்கள் தான் ஆன பிறகு அதே அந்த வகையில் வந்து வேறு ஸ்டில்லை பார்த்துருக்கோம், வாட்டர் கலராக இருக்கட்டும், ஆக்ரிலிக்கு கேன்வாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கேன்வாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மாணவன் செல்வங்கள் மட்டும் பொறுத்து வைக்கிறாங்க. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்ப தலைவரை இழந்த வறுமை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 16 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 30,000 வீதம் மொத்தம் ரூபாய் 4.80 லட்சம் உதவித்தொகைக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று தனது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், தொகுதி பொதுச் செயலாளர் சக்திவேல், சின்ன வீராம்பட்டினம், மோகன், அங்கப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்கள் எழுப்பியிருந்த நிலையில் திடீரென மயக்கமடைந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிரணி மாநில தலைவி IG பிரபாதேவி தனது காரில் மயக்கம் அடைந்தவர்களை ஏற்றுக்கொண்டு முதலுதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்நிலையில் ஏற்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து அரசாங்கம் அவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க செயல். இதனை உடனடியாக அரசாங்கம் கவனமெடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லையென்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். புதுவை மாநிலம் திருபுவனை பகுதியில் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. அதாவது மருந்து தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை, திருவண்டார்கோவில், வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிவெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையிலிருந்து அலறி அடித்து வெளியே ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு, சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக வாழ்வதற்கிருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் இதில் அப்பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து தொழிலாளர்களை மீட்டெடுத்தனர். மேலும் இதுகுறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்தசெட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்தசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர் முதல் மெயின் ரோட், குளக்கரை வீதி, பாவிந்தர் வீதி, மெயின் ரோட், பள்ளிக்கூட வீதி, புதுத்தெரு, பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, வேல் கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக குறிஞ்சி நகர் பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி BP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி BPS ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்கள் வழங்கினர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளையும் சேகரித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதிய பைபாஸ் ரோட் சாய்பாபா கோவில் எதிரில் உள்ள அனுபவ் வித்யாசரம் உயர்நிலைப் பள்ளியில் மாறுவேட போட்டி நடைபெற்றது. முன்னாள் பள்ளி துணை ஆய்வாளர் மல்லிகா கோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த மாறுவேடம் அணிந்து வந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்தார். பள்ளி முதல்வர் நோக்கவுரையாற்றினார். அனுபவ் வித்யாசரம் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு மாறுவேடம் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். பள்ளி தாளாளர் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோ பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஸ்ரீ கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்டு முதல் காலையாக பூஜை துவங்கி மகா பூர்ணஹோதி செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய திருப்பணிக்கான நன்கொடையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு
சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி ராஜசேகரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர் காண்டிபன் உள்ளிட்ட குழுவினர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.